அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் பண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடியலாம், கொண்டை சேவலும் முட்டை போடலாம். ஜகன், நீ புரிஞ்சுக்கிட்டல? ஓஎஸ். முதல்ல நம்ம பெரிய அத்தாங்கிட்ட ஆரம்பிப்போம். நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே. அண்ணே, என்னடா இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்? எது? டேய், இது கைரேகை சம்பந்தப்பட்ட புத்தகம்டா. உங்க கைக்கு இது எப்படி வந்துச்சு? நம்ம லட்சுமி அக்கா புக்கு. என்ன அருமையா ஜோசியம் சொல்றாங்க தெரியுமா? அப்படியா? நீங்க கையை நீட்டினா போதும், காலையில என்ன டிபன் சாப்பிட்டீங்கன்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் சொல்றலாம், ஆச்சரியமா இருக்கடா. ஜகன், ஜகன், என் ரூம்ல இருந்து என் புக்கையும் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு கைரேகை ஜோசியம் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு, நிறைய எலிமெண்டரி புக்ஸ் எல்லாம் உனக்கு தரேன். லட்சுமி, நீ ரொம்ப நல்லா கைரேகை பாப்பியாமே, என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. ஏதோ பாப்பேன், இந்த பூமதி ரேகை, அட்சரேகை, தீர்க்க ரேகை இதெல்லாம் கொஞ்சம் தெரியும், ஆச்சரியப்படாதீங்க. என் கையை கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீங்க எவ்வளவு விரும்பி கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டே வச்சுக்கோங்க, ஒருத்தரோட அரங்கோ அந்தரங்கோ எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடுவேன். அதனால ஒருத்தர் கை பார்க்கும்போது இன்னொருத்தர் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது. வெளியே போடா. வெளியே போங்க சார் ப்ளீஸ். ஐடியா கொடுத்து எனக்கு டீலோ. நல்ல பையன் இல்ல, ப்ளீஸ். லட்சுமி, சீக்கிரம் பார்த்து சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, வா 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 வா. யார கூப்பிட்ட? ரேகையா? எப்படி பெரியதா நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா போய் மாட்டிக்கிட்டீங்க? ஏன், நல்ல சம்பளம் வருதே. நீங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா, ஒரு கிரிக்கெட் பிளேயரா வர வேண்டியது. நானா? லட்சுமி, நீ இப்ப என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. சின்ன பிள்ளையில நான் கில்லி ஆடுவேன், அவ்வளவுதான். என்ன போய் நீ கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றியே? என்ன பெரியதா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க விளையாட கில்லி தானே பின்னாடி கிரிக்கெட்டா மாறிடுச்சு. அப்படியா? காட்டுங்க. அப்புறம் parallel line of mass, இது நீங்க கட் ஆயிடுச்சு. அது சித்ரா காய்கறி நறுக்கி கொடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. மவுண்ட் ஆஃப் வீனஸ்ல டாட்டருக்கு பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடணும். சீட் ஆடுவீங்களா? ஆடுவேன், சேக்கரன் கூட ஆடுவான். ஆனா ஆபீஸ்ல தான், வீட்டுல மூச்சு விட முடியாது. வெளியில யார்ட்டையும் சொல்றாத. ஒரு உண்மையான ஜோசிக்கார் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்பா. அப்புறம் காட்டுங்க. நீங்க சீட் ஆடும்போது சிகரெட்டும் பிடிப்பீங்க. ஆமாமா, ஜாலியா. என்னது, நான் சிகரெட்லாம் பிடிக்கவே மாட்டேன், ரொம்ப கெட்ட பழக்கம். நான் சிகரெட்லாம் பார்த்ததே இல்ல. அப்படியே பெரியதா? ஆமாமா. சிகரெட்னா இதுதான். அப்படியா? பரவாயில்ல, நீங்க ஹாப்பியா தம் அடிச்சிட்டு இருங்க, நான் கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறேன். ஓகே? இந்த பக்கம் எங்க அம்மாக்கு வரலையே. குட் மார்னிங் அங்கிள். ஹலோ, குட் மார்னிங் லட்சுமியா. உட்கார் உட்கார் உட்கார். இங்க உட்காரலாமா? பார்த்து உட்கார், கீழே தண்ணி இருக்கு போது. உங்க ஆண்டிக்கு பூவை பத்தி ஒண்ணும் தெரியாது. மறந்துச்சுன்னா நல்ல தலை நிறைய வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு போவா. ஏன் குழிய இவ்வளவு ஆழமா தோண்டிட்டு இருக்கீங்க? குழிய நல்லா தோண்டி உரம் நிறைய போட்டாதான் பூ நிறைய வரும். ஓஹோ, எனக்கு கூட கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் அங்கிள். மை காட்,
இந்த வீட்டுல இந்த வார்த்தையை இந்த காதால முதல் தடவையா இப்பதான் கேட்கிறேன். கார்டனிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள். அப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ அங்கிள். அது என்னது கார்டனிங் டைஜஸ்டா? இதெல்லாம் நீ படிக்கிறியா? வெரி குட் வெரி குட். செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற பத்தி நல்லா எழுதிருப்பானே. நிறைய எழுதி இருக்கு. அது என்னது உன் குணம் என் குணம் ஒரே மாதிரி இருக்கு. நீ என்ன ராசி? சிம்ம ராசி. நானும் சிம்ம ராசிட்டேன். குட் மார்னிங் டாடி. என்னப்பா சீ, 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 இந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் போ. இல்லப்பா, ஒரு பூ பறிச்சுக்கலாம்னு. பூவா? ஆ. ஏண்டா சின்ன பிள்ளையில இருந்து இந்த தோட்டத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊத்திருப்பியா நீ? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பூ இல்ல போ. ஐயோ பாவம், உங்க ஒரு பூ தானே கேட்டாரு, எடுத்துக்கிட்டுமே. யாராவது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். யாருக்குண்ணா? நீ அம்மகச்சி ஆளு சொல்லிட்டில, பறிச்சுக்கிட்டு போ. தேங்க் யூ டாடி. வரேன். ஐய் பையன், என்ன சொன்ன? கேர்ள் ஃபிரெண்டா? இப்ப கேர்ள் ஃபிரெண்டு பாய் ஃபிரெண்டுன்னு சொல்லலாமா? அதுல என்ன தப்பு அங்கிள்? இப்ப நான் என்ன? பொண்ணு. பொண்ணுனா கேர்ள் தானே? ஆமா. நான் உங்களுக்கு என்ன? ஃப்ரெண்டு. அப்படின்னா நான் உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட், நீங்க எனக்கு பாய் ஃபிரெண்ட். ஓ, நீ அப்படி வரியோ? ஆமா, அப்படி வரேன். இன்னையில இருந்து நான் உங்களை பாய் ஃபிரெண்ட் அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? கேர்ள் ஃபிரெண்டு. பாய் ஃபிரெண்ட். கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? ஆ, தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் 7 மலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் குத்தேன். கொப்பை 7 மலையே துண்டுலாம தர்றான். யார்டா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு, அவனை நம்பாத, என் மோதிரத்தை உருவிட்டு வந்தவன். சுமாரு. என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் ஃளைட்ல போயிட்டு மார்னிங் ஃளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். தேங்க் யூ. ஐயோ, நான் யானைக்கே அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் குடுக்கறேன் மேன். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப்கார்ன் குடுப்பேன். வேலை பாரு மேன். போடா பரதேசி. இங்க பாரு, இவன் ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார ஆளெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜால்மா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். ஏய், அதிகமா பேசாத. எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலைய விட்டு நிக்கிருவேன். யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேன்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், 555 சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறே, வீட்டை விட்டு வெளியே போறே. என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. என்ன நீ உன்னா ஐயா ஐயான்னு மெச்சு நிக்கிறா? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண் வாசனை மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா? 200 ரூபாய் தான் மேன் விப்பேன். பாத்தியா, உண்மை சொல்லிட்டான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடைக்கு போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாத மேன். ஏய், பள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை கொன்னு வேலை இல்ல. ஜாக்கிரதை. ஏய், பள்ளிய நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளிய நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளிய ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நானும் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு பூவல் பால் வாங்கி கொடுத்துட்டேன். சோல் பாப்பி வாங்கி நான் நாத்தா போய் கொடுத்துட்டேன். ஏய், என்ன சண்டை? இல்ல, நைட்ல என்ன சமையல் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஷன்? என்னடா சண்டைனா? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல, என்ன காதலிக்குது? ரெண்டு சொல்லுப்பா. காதலிக்கிறதுக்கு டிஸ்கஷன் சண்டையா? எங்க இந்த சக்காச்சு கூப்பிட? வள்ளி 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 வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க, என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இவரை பிடிக்கும். இவனே? இவரை பிடிக்கும். அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா? யாராவது ஒரு ஆள் சொல்லு. ரெண்டு பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நானே 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000? 10,000. இங்க வா. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை 3 பேரும் செய்த மாட்டாங்க. இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி ஒருத்தி இருந்தா. செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தாவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல கெடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். குருடன் கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லியிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையடா.
கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஆக்சன்ல சொல்லிருப்பா. கேட்டது எங்க ஆக்ட் பண்ணிக்காமி ஷை. இவனுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு 2 பேரையும் பார்க்க கூடாது. போ. சரிங்க. 10,000 இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. யாருக்கு லெட்டர்? பாய் ஃப்ரெண்டுக்கா? எங்க அப்பாக்கு எழுதிட்டு இருக்கேன். அப்பாடா. இதை எழுதி முடிச்சிட்டு ஆ. அப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு தான். இங்க வசதியா தானே இருக்கீங்க, அப்புறம் இதுக்கு அப்பாவுக்கு லெட்டர்? எங்க அப்பா இங்க வரதா லெட்டர் போட்டிருந்தாரு. தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மட்டும் வர வேண்டான்னு எழுதிட்டு இருக்கேன். ஓகே? டபுள் ஓகே. ஏன் 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 இப்படி எழுதுறீங்க? பாவம் வயசானவரு, இங்க வந்தா என்ன போகுது? வந்தா என்னவா? இந்த வீட்டுக்கு வந்தா வாய் மூடிட்டு இருக்கணும். எங்க அப்பா வாயை திறந்தாருன்னா மூடவே மாட்டாரு. நான் பரவாயில்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி எல்லாராலையும் வாய் மூடிட்டு இருக்க முடியுமாங்க? வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். சரி, இப்ப நீங்க பரப்பிடுங்க. எனக்கு இன்னும் 2 பக்கம் எழுதி முடிக்கணும். ஓகே. ஒரு நிமிஷம். நான் இங்க வந்ததுனால உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் இல்ல? இதுல என்னங்க சிரமம்? இல்ல, எனக்கு வேற ரூம் இல்லாதனால உங்க ரூம் எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அதனால என்னங்க, இட்ஸ் ஜஸ்ட் a give and take policy. நாளைக்கே நான் மதுரைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க ரூம் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான். அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. ஏன் ரூம்குள்ள நான் யாரும் அலோ பண்றது இல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த ரோஜா பூ எடுத்துட்டு போனீங்களே, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அவளை பார்க்கவே முடியல. ஐயோ, அப்ப அந்த பூ என்ன செஞ்சீங்க? அந்த ரோஜா பூவை அவ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இருக்கிற கிளாஸ்ல வச்சுட்டு வந்திருக்கேன். கரெக்ட். அது ஒரு நல்ல ஐடியா தான். உங்க மனசுல இருக்கிற காதல சொல்றதுக்கு அதுவும் நல்ல வழிதான். அத அவ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பால. யார் கண்டா? அந்த பூவை எங்க அம்மா முன்னாடி எடுத்துட்டு வந்து நின்னாலும் நின்னுடுவா. ஏன்? அவ ஒரு மாதிரி டைப், கொஞ்சம் மூடி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, 1000 பேரை பார்த்தாலும் அவள மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாது. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் வேற. ஸ்டாப் இட். ஒரு பொண்ணு பத்தி இன்னொரு பொண்ணுக்கு முன்னாடி அளவுக்கு மீறி புழவே கூடாது. வெரி பேட் மேனர்ஸ். அவளை பிடிச்சிருந்தா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கோவிச்சுக்காதீங்க, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. ஆனா அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. எப்படி 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 எப்படி? நீங்க பெரிய ஹீரோ, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன அவகிட்ட போய் சொல்ல சொல்றீங்களா? தப்பு இல்லைங்களே, உண்மைதானே? ஆமா, அதை எப்படி தப்பா இருக்க முடியும்? முதல்ல நீங்க எனக்கு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ போட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இருக்கிற ரூம்ல, அதாவது இப்போ நீங்க இருக்கிற ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சிகப்பு கலர் டைரி இருக்கு. அந்த டைரிக்குள்ள அவ போட்டோ இருக்கு. அதை திறந்து பார்த்து அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். இப்ப பார்த்து சொல்றேன். தாயே ராஜேஸ்வரி.